வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் பிரஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். கோட்டபயவின் உத்தரவுக்கு அமைய பயங்கரவாதி சக்ரான் கும்பலுக்கு சம்பளம் வழங்கிய சாலே. நாட்டிலிருந்து கடத்தப்பட்ட டாலர்கள். அரசாங்கம் வெளியிடும் திடுக்கிடும் தகவல். சுரேஷ் சாலேவுக்காக நாமல் செய்த பூஜை. கிளிநொச்சி இளைஞன் தொடர்பிலும் சபையில் கேள்வி. ஆச்சரியக்குறியாக மாறிய முதல்வர் விஜய். இலங்கையில் 1000 கோடி ரூபாய் முதலீடு. அமெரிக்காவிற்கு பேரிடி. பதிலடியை தொடங்கியது ஈரான். இனி விரிவான செய்திகள். உயிர்த்த பயங்கரவாத குண்டு தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரி சக்ரான் காசிம் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோருக்கு சுரேஷ் சாலே சம்பளம் வழங்கியுள்ளதாக முன்னாள் ராணுவ தளபதியான சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷவின் நேரடி அறிவுறுத்தல் மற்றும் அனுமதியுடன் இவை அனைத்தையும் சாலே செய்ததாக பொன்சேகா குறிப்பிட்டார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் கருத்து தெரிவிக்கும் போது சரத் பொன்சேகா இவ்வாறு குறிப்பிட்டார். சாலே என்பவர் ஒரு ராணுவ அதிகாரி என்பதை விட கோட்டபய ராஜபக்ஷவின் அடிமை போல செயல்பட்ட ஒரு நபர் என்று பொன்சேகா குற்றம் சாட்டினார். கோட்டபய ராஜபக்ஷவின் அனுமதியின்றி சாலே கழிவறைக்கு கூட செல்வதில்லை. அவர் ராஜபக்ஷர்களின் ஒரு ஆலோசகர் போல செயல்பட்டார். தான் ராணுவ தளபதியாக இருந்த காலத்தில் சாலேவை புலனாய்வு பிரிவு பதவிகளில் இருந்து நீக்கியிருந்த போதிலும் பின்னர் கோட்டபய ராஜபக்ஷ அவரை பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இணைத்துக் கொண்டார் என சரத் பொன்சேகா தெரிவித்தார். பொருட்கள் இறக்குமதி என்ற போர்வையில் பெருமளவிலான அமெரிக்க டாலர்கள் நாட்டிலிருந்து கடத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டு முதல் சட்டவிரோதமான முறையில் இலங்கையிலிருந்து பெருமளவிலான அமெரிக்க டாலர்கள் வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் நேற்று இந்த திடுக்கிடும் தகவலை வெளியிட்டிருக்கின்றார். போலீசாரும் மத்திய வங்கியும் இணைந்து நடத்திய கூட்டு புலனாய்வு விசாரணைகளின் போது இந்த மாபெரும் நிதி மோசடி அம்பலமாகியுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். சுங்க திணைக்களம் மூலம் எந்தவொரு பொருளையும் நாட்டிற்குள் இறக்குமதி செய்யாமல் போலி நிறுவனங்களில் மற்றும் தொலைத்தொடர்பு வலையமைப்புகளூடாக மட்டும் 42 பில்லியன் மற்றும் 43 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்தது. மேலும் என்டிபி வங்கி கொடுக்கல் வாங்கல்களுடன் தொடர்புடைய சுமார் 13 பில்லியன் ரூபாய் அளவிலான பணமும் சட்டவிரோதமான இந்த வழிமுறையை பயன்படுத்தி நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளது. மோசடிக்காரர்கள் திட்டமிட்ட அடிப்படையில் போலியான நிறுவனங்களை பதிவு செய்து அவற்றின் பெயர்களில் இறக்குமதி அனுமதி பெற்றுள்ளனர். தொலைத்தொடர்பு மற்றும் இதர வங்கி வழிகளை பயன்படுத்தி பில்லியன் கணக்கில் டாலர்களை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அனுப்பியுள்ளனர். ஆனால் அதற்கீடாக ஒரு சிறிய பொருளை கூட அவர்கள் இலங்கைக்குள் இறக்குமதி செய்யவில்லை. கடந்த சில மாதங்களாக போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்புகள் இந்த மோசடியின் பின்னணி வெளிச்சத்திற்கு வந்துள்ளது என தெரிவிக்கப்படுகிறது. குற்றப்புலனாய்வு பிரிவினர் பெகலியகொட பகுதியில் மேற்கொண்ட சோதனையில் சந்தேகத்திற்கிடமான முச்சக்கர வண்டியொன்றிலிருந்து 3 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இவர்களிடம் நடத்திய விசாரணைகளில் மேலும் 6 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த கும்பல் 953 சந்தர்ப்பங்களில் இலத்திரனியல் பணப்பரிமாற்ற தரகர்கள் மூலம் 1289 கோடி ரூபாயையும் 26 நிறுவனங்கள் மூலம் 256 கோடி ரூபாயையும் பரிமாற்றியுள்ளனர். இதன் மூலம் மட்டும் 42.2 பில்லியன் டாலர் வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்டுள்ளது. 2024 கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மூலம் மோசடி பணம் தனிநபர்களின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்பட்டு பின்னர் அவை சர்வதேச கணக்குகளுக்கு மாற்றப்பட்டுள்ளது. இதில் 108 நாடுகளுக்கு பணம் அனுப்பப்பட்டுள்ளதுடன் சுமார் 43 மில்லியன் டாலர் வரை மோசடி நடந்துள்ளது. இறக்குமதி என்ற போர்வையில் எவ்வித பொருட்களுமின்றி 26,260 சந்தர்ப்பங்களில் 13 வங்கிகளை பயன்படுத்தி பணம் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த மோசடியுடன் 105 வெளிநாட்டு நிறுவனங்கள் 55 நிறுவன செயலாளர்களும் தொடர்பு பட்டுள்ளனர் என அமைச்சர் தெரிவித்தார். விடுதலை புலிகள் அமைப்பின் கருப்பொருள் கொண்ட பாடல்களை பயன்படுத்திய அரசியல்வாதிகளை விட்டுவிட்டு கிளிநொச்சி இளைஞன் சங்கீத்சனை கைது செய்தமை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நாடாளுமன்ற உறுப்பினரான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றின் போது இதனை நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து அவர் தெரிவித்ததாவது: உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் பிரச்சாரத்தின் போது தேசிய மக்கள் சக்தியின் அரசியல்வாதிகள் விடுதலை புலிகள் அமைப்பின் கருப்பொருள் கொண்ட பாடல்களை பயன்படுத்தினர். விடுதலை புலிகள் அமைப்பின் கருப்பொருள் கொண்ட பாடல்கள் குறித்து அரசியல்வாதிகள் அதிகமாக பகிர்ந்து வந்த நிலையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர்கள் ஏன் கைது செய்யப்படவில்லை?
ஆனால் அதே போன்றதொரு பாடலை பாடினார் என்பதற்காக கிளிநொச்சி இளைஞன் சங்கீத் சென் தற்போது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். தமக்கு சார்பான வகையில் இந்த அரசாங்கம் சட்டத்தை பயன்படுத்துகிறது, அதற்கு அனுமதிக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் ஆலி அரசியல் பழிவாங்கல்களுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் எனவும், அவருக்காக தாம் விசேட பூஜைகள் செய்வதாகவும், இதில் யாருக்கு என்ன பிரச்சினை உள்ளது என்று நாமல் ராஜபக்ஷ தொடர்ந்தும் கேள்வி எழுப்பினார். இந்தியாவில் தமிழகத்தில் புதிய அரசாங்கம் பதவியேற்ற நிலையில் அங்குள்ள பல முதலீட்டாளர்கள் இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்ள முன் வந்திருக்கின்றனர். இலங்கையில் சுமார் 1000 கோடி ரூபாய் பெறுமதியிலான முதலீடுகளை மேற்கொள்ள தென்னிந்திய முதலீட்டாளர் குழு ஒன்று நாட்டிற்கு வருகை தந்திருக்கின்றனர். சென்னையில் உள்ள இலங்கையின் பிரதி உயர்ஸ்தானிகர் கலாநிதி கணேசநாதனின் முயற்சியினால் தென்னிந்தியாவை சேர்ந்த தூதுக்குழு இலங்கை விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறது. இந்த குழுவினர் இலங்கையில் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்ததாக வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு அறிவித்தது. தென்னிந்திய தூதுக்குழு அமைச்சர் வசந்த சமரசிங்க, பிரதி அமைச்சர் கலாநிதி மதுர சினவிரத்ன ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இலங்கைக்கான முதலீட்டு ஒத்துழைப்புக்கான வழிவகைகளை ஆராய்தல், வர்த்தக முதலீட்டு சூழல் பற்றி புரிந்துணர்வை ஏற்படுத்துதல், பரஸ்பர முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளை கண்டறிதல் போன்றவற்றை பற்றி பேச்சுவார்த்தைகளில் கவனம் செலுத்தப்பட்டது. தமிழகத்தில் பல தசாப்தங்களின் பின்னர் திராவிட கட்சிகளை தோற்கடித்த முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான புதிய அரசாங்கம் ஆரம்பிக்கப்பட்டு 1 மாதமான நிலையில் இந்த முதலீட்டு வாய்ப்புகள் கிடைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் எந்தவொரு தாக்குதலுக்கும் பதிலடி கொடுக்காமல் விடப்படாது என ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் ஆராக்சி தெரிவித்திருக்கின்றார். ஈரானுக்குள் அமெரிக்கா நடத்திய புதிய அலை தற்காப்பு தாக்குதல்களுக்கு பதிலடியாக அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். இதுகுறித்து ஆராய்ச்சி வெளியிட்டுள்ள புதிய பதிவில், போர்க்களத்தில் ஏற்கனவே தோல்விகளை சந்தித்த போதிலும் அமெரிக்கா தங்களின் உறுதியை சோதித்து பார்க்க துணிந்துள்ளதாக விமர்சித்துள்ளார். தங்களுடைய சக்தி வாய்ந்த ஆயுதப்படைகள் அமெரிக்காவின் எந்தவொரு தாக்குதலையும் அல்லது அச்சுறுத்தலையும் வெறுமனவே விடாது என்றும், அமெரிக்க படைகள் தங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த விரும்பினால் உடனடியாக தங்களுடைய பிராந்தியத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் அவர் கடுமையாக எச்சரித்தார். இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.